திரு கல்யாணசுந்தரம் அவர்கள்ட்டே தொடங்குறேன். இந்த போராட்டங்களை கூர்மைப்படுத்துவது அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கா. அடிப்படையில் அரசியல் ரீதியாக பார்க்கறதுல ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் குரல் கொடுக்கிறோம்னு பாஜக தொடர்ச்சியாக சொல்லி வந்த நிலையில் இப்போது அதிமுக இல்லை, களம் எங்களுக்காகத்தான், நாங்கள் தான் முன்னாடி இருக்கோம்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறதுன்னு பார்க்கணுமா? இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? ஆமாங்க, போராட்டங்கள் கூர்மைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உண்மை, நீங்கள் சொல்கிறது சரியானது. ஆனால் இந்த போராட்டங்கள் ஏதோ இப்போ தான் புதிதாக நாங்கள் தொடங்குற மாதிரி ஒரு தோற்றத்தை வெளியே உருவாக்குறாங்க. அது சரியல்ல. ஏன்னு சொன்னால் மாநிலம் தழுவிய அளவில் மாவட்ட தலைநகரங்களிலும் தொகுதி வாரியாகவும் ஏற்கனவே நாங்கள் 20 முறைக்கும் மேலாக எங்கள் தொண்டர்களை, மக்களை திரட்டி பல ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளரே இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்து கைது செய்யப்பட்டு ஒரு நாள் முழுவதும் அவர் காவலர் பாதுகாப்பில் வைக்கப்பட்டதெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். எனவே எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் அங்கங்கே தொடர்ந்து இந்த போராட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அதை வலிமைப்படுத்துறீங்களா? ஆமாம், அதை கொஞ்சம் இன்னும் வலிமையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு போவதற்கான வேலையை செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே செய்கிறோம். ஓகே, அடுத்தடுத்த போராட்டங்களாக அறிவிக்கப்படக்கூடியதை பார்க்குறோம். அந்த அடிப்படையில் தான் அதே மாதிரி நீங்களே இன்னொரு கேள்வி கேட்குறீங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சியோ இன்னொரு கட்சியோ, நிறைய கட்சி, எல்லா கட்சியிலும் எதிர்க்கட்சிகள், எனக்கு அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறார்கள், அவர்கள் எதிர்க்கட்சிகள். ஆனால் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்கிற இடத்துல இருந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு உறுதியாக சொல்லுவேன். ஏனென்றால் சட்டமன்றத்திற்குள்ளும் சரி, சட்டமன்றத்திற்கு வெளியேயும் சரி, நாங்கள் தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து களத்திலே பணியும் ஆற்றி இருக்கிறோம், போராட்டங்களையும் நடத்தி இருக்கிறோம். ஊடக வெளிச்சங்கள் எங்கள் மீது கொஞ்சம் குறைவாக இருந்து இப்பொழுது கொஞ்சம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பிரச்சனைகள்ல அல்லது திமுக ஆட்சி மீதான விமர்சனங்கள்ல முதல் ரியாக்ஷன் பிஜேபி கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கிற பார்வையோ, அல்லது அதிமுக அதுல எவ்வளவு தூரம் நேரடியாக இறங்கியதுங்கிற விமர்சனங்கள் கடந்த காலங்களில் இருந்தது இல்ல? அப்படி அது அல்லது 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முந்ததாக வச்சுக்கலாம். இன்னைக்கு அந்த சூழல் மாறி இருக்கிறது, அல்லது அந்த களத்தை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்திற்கு அதிமுக இன்னும் தேர்தல் நெருங்கி. அதைத்தான் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதனால நான் சொல்றேன், அப்படி ஒரு கருதுகோள், ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது உண்மை. அந்த கருத்து உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மை அப்படி இருந்ததா அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப முதல் எதிர்ப்பு இவர்கள் கொடுத்தார்கள், அவர்கள் கொடுத்தார்கள் என்பது ஒரு சில சமயங்களில் முன்ன பின்னும் கூட இருந்திருக்கலாம். அதை நான் முழுமையா மறுக்கல. ஆனா போராட்ட களத்திலே இந்த பிரச்சனைகள் குறித்து அதிகமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள் யார்? அதற்கான தீர்வை நோக்கி நகர்ந்தது எந்த கட்சி? அப்படிங்கும் போது நீங்க அது குவான்டிட்டியா எடுத்துட்டீங்கனாலும் சரி, குவாலிட்டியா எடுத்துட்டீங்கனாலும் சரி, இரண்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதில் ஷைன் பண்ணியிருக்கு. அதனால அதை மறுக்க முடியாது. எனவே அப்படி யாராவது ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கிறத நான் ஏற்கல. ஓகே, இந்த போராட்டங்களுக்கான அடிப்படையா நீங்க முன்வைக்கக்கூடிய அம்சங்கள் என்ன? எதை இப்போ ஒரு பக்கம் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளை திமுக கூட்டணி பார்க்குது. நீங்க இந்த கட்டண உயர்வு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க சந்திக்கிறாங்க, முழுமையான வெற்றியை பெறுகிறார்கள். அப்படிங்கும்போது இந்த போராட்டங்களின் மூலமா நீங்க அரசியல்ல உங்களை வலுப்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான ஒரு தளமாக இது இருக்கிறதா, அல்லது மக்கள் பிரச்சனைகள் அப்படின்னா அதுக்கு எல்லோரையும் திரட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு தேவையும் இருக்கும். அப்படியான சூழல்களை அதிமுக இதுவரைக்கும் ஏற்படுத்தாத போது அதை எப்படி பார்க்கணும்? இல்லை, மக்களை முழுமையாக திரட்டுகிற வேலையை தான் நாங்கள் போராட்ட களங்களில் பார்க்குறோம். மக்களை திரட்டி தான் போராட்டங்களை நடத்துகிறோம். நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு கட்சி வென்று விட்டது, அந்த கட்சி வென்றுவிட்ட காரணத்தால் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு நாங்கள் நினைக்கல. உண்மையில் அன்றைக்கு இருக்கிற சூழல்ல, அன்னைக்கு இருக்கிற அந்த ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஏற்படுகிற பிரத்யேக சூழல்களிலே தான் வாக்குகள் விழுகிறது. ஒவ்வொரு கட்சிக்குமான வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒன்று நிலையாக இருக்கும். அதை தாண்டி மக்கள் வாக்களிப்பாங்க. அது அந்த காலகட்டத்தினுடைய இஷ்யூஸை பொறுத்து வாக்குகள் அமையும். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல், இப்போ இன்னும் ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொன்னேன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு தமிழகத்தில் ஆளுங்கட்சி தான் இருந்தாலும் ஒரு வெற்றி வாய்ப்பை எல்லா தொகுதியிலுமே இழந்துச்சு. ஒன்றை தவிர கோயம்புத்தூர்லயுமே பெரிய வெற்றி வாய்ப்பு இழந்தோம். ஆனால் நீங்க அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, இப்போ கோவை ஆகட்டும், சேலம் ஆகட்டும், தருமபுரி ஆகட்டும், சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக வென்று வந்துச்சு அதிமுக. அப்ப அந்த 2 ஆண்டுகளுக்குள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் வாக்களித்தார்கள் என்பது அல்ல, நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் பார்க்கிற செய்திகள் வேறாகவும் சட்டமன்ற தேர்தலில் வேறாகவும் இருக்கு. அப்ப வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கு இங்கு நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மோசமான ஆட்சியில மக்கள் விரோத போக்கு இருக்குது. இதையே நாங்கள் மக்கள் மன்றத்திலே வலிமை எடுத்து வைக்க வேண்டிய தேவை இருக்கு எதிர்க்கட்சியாக. எனவே அதை நாங்கள் செய்கிறோம். அதில் என்ன கேள்வி வருதுன்னா, 2 நாட்களுக்கு முன்னதாக உங்கள் பொதுச்செயலாளர் ஐடி பிரிவு உங்களுடைய கட்சியினரோடு பேசும்போது சொல்றாரு, 10% வாக்கை நாம் இழந்திருக்கிறோம்
அப்படிங்கும்போது அந்த வாக்குகள் அல்லது இளைஞர்களை நாம் வந்து இன்னும் ஈர்ப்பதற்கான வியூகங்கள் வேணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தோம்னா இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய இடம் வருதா? அப்ப மக்களை இன்னும் நம்ம பக்கம் திருப்ப வேண்டிய தேவை இருக்கு. அது உண்மையிலே என்னன்னாங்க, நேத்துமே இது 2 நாளாவே ஒரு விவாதமாகுது. நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நாங்கள் வந்து எங்கள் கட்சியினுடைய ஒரு கலந்தாய்வை ஏற்பாடு செய்கிறோம். எங்கள் பொதுச் செயலாளர் கலந்துக்கிறார். அதில் வந்து செய்தியாளர்கள் உள்ள இல்லை, அனுமதிக்கப்படவில்லை. நாங்கள் எங்கள் கட்சிக்குள் நடந்தது. எனவே அந்த உள்ள என்ன நடந்தது, என்ன பேசினோம் என்பதை நாங்கள் தான் அறிக்கையாக வெளியிடணும். ஆனால் அது எப்படியோ ஒரு செய்தியாக உருவாக்கப்பட்டு அந்த செய்தி ரொம்ப தரமான நாளிதழ்களிலும் தரமான தொலைக்காட்சிகளிலும் கூட அது பேசப்பட்டுருச்சு. ஏன்னா அது செய்தியாக வந்தது, பேசப்பட்டுச்சு. ஆனால் அதில் வந்து உண்மையில் இப்போ இவங்க சொல்கிற கான்டெக்ட்ல அது பேசப்படலை. நம்ம 10 விழுக்காடு இழந்துட்டோம், இவங்க என்னென்னமோ எழுதி வச்சிருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க நிறைய பேர். அவர் என்ன பேசினார் என்பதே புரிந்து கொள்ளாமல், ஏன்னா அதிகாரப்பூர்வமான எந்த மறுப்பும் வரல. நாங்கள் தானே அதிகாரப்பூர்வமான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், நாங்க மறுத்துட்டே இருக்கோம். பொதுவா நீங்க எல்லா முக்கியமான விஷயங்களையும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உடனடியாக அதுக்கு எதிர்வினை ஆற்றுவார். அப்ப இந்த செய்திகள் தொடர்ச்சியா அன்னைக்கு தொலைக்காட்சிகள் வந்தது, அதுக்கப்புறம் பத்திரிகைகள் வந்த பிறகும் அவர் எந்த எதிர்வினையும் ஆற்றாத போது அதுதான் பேசப்பட்டதுங்கிறதாகத்தான் ஒப்பீட்டு அளவில் இதுல சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க சில சமயம் ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிற போது சில பேர் எதிரணியிலிருந்து என்ன வாதத்தை வைக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து உங்க பொதுச் செயலாளர் பேசியிருக்கணும், ஏன் ஜெயக்குமார் பேசினாருன்னு கேட்பாங்க. ஆனா ஜெயக்குமார் கட்சியா அறிக்கையே வந்திருக்கணும், இது தவறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா வரல. இல்ல, குறைந்தபட்சம் ஜெயக்குமார் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன். இதை நாங்கள் தொடர்ச்சியா எங்கள் செய்தி தொடர்பாளர் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி தொடர்பாளர்கள் நாங்கள் மறுக்கிறோமே. இதை வந்து எங்க கட்சி வந்து நீங்க மறுத்து உங்க கருத்தை நம்ம பதிவு பண்றோம், அது மாற்று கருத்து இல்ல. ஏன்னா 2 நாட்களுக்கு பிறகுதான் திரு கல்யாணசுந்தரம் ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அதை பேச வேண்டியது. இன்னமும் பேசுறோம். இன்னைக்கு நான் இங்க பேசுறேன். இல்ல அதாவது நான் சொல்றது வந்து இப்ப நீங்க தினமும் பேசுறீங்க, நீங்க ஒரு நிகழ்ச்சிக்கு அல்லது விவாதத்திற்கு செல்லும் போதுதான் அதை சொல்ல வாய்ப்பு வருதே தவிர உடனடியாக ஒரு அறிக்கைங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்படும்ல. நீங்க ஒரு விவாதத்துல பேசுறது அந்த தொலைக்காட்சியோட அது முடிஞ்சு போயிடுது. ஆனா இது எல்லோருமே எல்லா ஊடகங்களும் எடுத்த செய்திங்கிறதுனால அது பரவலாக கவனிக்கப்பட முடியாது. எடுத்த செய்தின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? ஊடகங்கள் நீங்க உள்ள இருந்து அந்த செய்தி எடுத்திருந்தீங்கன்னா நீங்க அதை அந்த வாதத்தை வைக்கலாம். அது ஊடகங்கள் எடுத்த செய்தி அல்ல, ஊடகங்கள் யாரோ மூலமாக கேட்டு அது ஊடகங்களுக்குள் பரவிய செய்தி. செய்தியாளர்கள் அதை மறுக்க வேண்டிய தேவை, அதை வந்து அது அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் நாங்க இல்லை. நீங்க பொதுச்செயலாளர் நினைத்திருக்கலாம். நான் அந்த 10% இழப்பை விட்டுருவோம், இளைஞர்களை ஈர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது கோர் பார்ட் அதுல உண்மையில சொல்லப்பட்டது என்ன, மத்ததெல்லாம் ஒதுக்கிடுவோம். அவர் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, இளைஞர் வரத்து என்பது கட்சிக்குள்ளே நன்றாகத்தான் இருக்கிறது, இதை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய தேவையும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் வலிமையா செய்யணும். அதற்கு என்னென்ன செய்யணுங்கிற ஆலோசனைகளை, வழிகாட்டுதல்களை எங்கள் பொதுச்செயலாளர் எங்கள் இளைஞர்களுக்கு எங்கள் சமூக வலைதளங்கள்ல எவ்வளவு தூரம் நீங்க வந்து வீரியமாக இருக்கணும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வரைக்கும் பேசியிருக்கார். எல்லா இடத்துலயும் வீரியமாக வர வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்கிறார். அதுல சிலதை பேசப்பட்டிருக்கு. எனவே அது நடந்தது உண்மைதான். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்ட களத்தில் நாங்கள் சொல்ல விரும்புவது என்னன்னா, இன்றைக்கு திமுகவினுடைய ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக நீடிக்கிறது. சொத்து வரி உயர்வு, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு மிக பெரிய அளவில் சீரழிந்து கிடக்கிற நிலை, காவல்துறை மக்களை காக்கிற காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை, இப்படியான மிக சீரழிவான நிலையிலே இந்த நாடு போய் கொண்டிருக்கிற போது இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு எதிரான ஒரு சரியான அரசியலை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய தேவை ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் எங்களுக்கு இருக்கிறது. எனவே ஜனநாயக கடமையாற்றுகிறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சரவணன். இப்போ பிரதான எதிர்க்கட்சி போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்த தொடங்கி இருக்கிறது. ஆட்சி மீதான விமர்சனங்கள், கட்சி அல்லது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அது தனி, ஆட்சி மீதான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. இப்ப 26ங்கிறது களம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுகிறார்களா எதிர்க்கட்சி, பிரதான எதிர்க்கட்சி? அதிமுகவுடைய வீழ்ச்சி எதிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவோடு கூட்டணி வைத்ததிலிருந்து அந்த திருப்பி இல்லைன்றாங்க. அந்த கள்ள கூட்டணி வந்து தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த அடிப்படையில் சொல்கிறோன்னா, எந்த விஷயத்திற்குமே வந்து பாஜகவை வந்து விமர்சிக்க இவர்கள் வந்து ரொம்ப தயங்குறாங்க.